ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்பெஷலான முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காயை காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது உள்ளே பூச்சி இருக்கா என்ன நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை நம்ம எண்ணெயில் தனியாக வதக்கிக்க போகிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் உரித்து போடுறேன். அந்த பூண்டு இதில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா சில பேர் கத்திரிக்காய் ஒத்துக்காது, கத்திரிக்காய் அரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கும் போது அந்த மாதிரி எந்த தொல்லைகளுமே இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பெரிய சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம புளி எல்லாம் கரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும். அதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், மல்லி ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா கலர் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் மசாலாத்தூள் வதக்கும் போது நல்லா கலராக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தோடு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நான் புளி எடுத்திருக்கேன். புளிப்பு இருந்தால் தான் கத்திரிக்காய்க்கு நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் வேர்க்கடலை எள்ளெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது கூடவே வெள்ளையில் 2 டீஸ்பூன் இருக்குது, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புளி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன் பண்ணேன் இல்லையா, அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி எண்ணெயில் வதக்க முடியலன்னா நீங்கள் தாளிக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வெந்தயம் கடுகுலாம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அப்போவே இந்த கத்திரிக்காயை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி ஆனியன் வதக்குனதுனால அது கூடவே நான் கத்திரிக்காயும் நான் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதையும் போட்டு நல்லா இந்த மசாலா உப்பெல்லாம் இதுக்குள்ளே பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை எள்ளு, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. நம்ம சேர்த்த வேர்க்கடலை புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா திக்கான ஒரு கிரேவியாக கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த டயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப எது சேர்க்கணுமோ புளியோ உப்போ சேர்க்குறதா சேர்த்து மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியான பக்குவத்தில் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே இப்போ ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூரம் தான் தூவிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதெல்லாம் அப்படியே சிம்மில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான் அன்றைக்கி தான் செஞ்சுருக்கிறேன். மட்டன் பிரியாணிக்கு செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், அப்புறம் நீங்கள் ஏதாவது வெரைட்டி ரைஸ் கூட சைடிஷாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் பாய் வீட்டு ஸ்பெஷல் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.